நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு கலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, கடந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே 10ஆம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான மாற்றங்கள், சில பேருக்கு நல்ல உயர்வு, சில பேருக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக கடகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ராசிக்குள்ள இருந்து 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திடீர் பண வரவு, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், அடுத்தவங்க பணம், வெளிநாடு பிரயாணம், அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அருமை. சோ இந்த குரு வக்ர ரீதியாக கடகத்துக்கு 2ஆம் இடத்துல ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருவது அருமையான அமைப்பு. ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகிறார். கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் அங்கே இருக்கிறார். ஸோ அடுத்தவங்களுடைய பணம், கடன், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி கொஞ்சம் விஷயத்துல நல்லா இரட்டிப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி லைன்ல இருக்கிறவங்க, வெளிநாடு விஷயத்துல இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, குடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியும் குருவின் பார்வை, 6ஆம் வீட்டு அதிபதியும் குருவின் பார்வை. அப்புறம் பாருங்க, மாதத்தின் ஒரு வாரம் கழிச்சு சூரியனும் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, அது உச்ச குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல பழுத்த திடீர் பண வரவு, ஒரு சுப விரயங்கள் செய்து அதுல பெரிய பணம் வர்றது, லாபம் வர்றது, லாட்ரி அடிக்கிறது, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், உயில் மூலமாக வருவது, மனைவி மூலமாக வருவது, ஒரு இடத்தை வித்து வருவது, ஷேர் மார்க்கெட்ல வருவது, முதலீடு பண்ணதுல நல்ல குரோத் வருது, அப்படிங்கிற மாதிரி வேர்வை சிந்தி உழைத்து வர பணம் இல்லாமல் அப்படி இப்படி வரக்கூடிய பணங்கள் நிதி விஷயங்கள் நம்ம நல்லா பிரகாசமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக 2025 நவம்பர் 2வது வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்துல சுக்கிரனும் பாருங்க ஒரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்கள், காதல் கல்யாணம், எதிர்பாலினத்தோட நல்ல அமைப்பு, ஒரு சுப விஷயத்துக்காக நல்ல ஒரு செலவு பண்றது, ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீட்டை புதுப்பிக்கிறது, உறவுகள் நல்லா சுவாரஸ்யமா போகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய, குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய இளைய மிதுனராசிக்கார தம்பதியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல புத்திர விஷயத்திலையும் யோகம் பெறுவது, அது மாதிரி நல்ல அமைப்புகள் உண்டு. வேலையில ஒரு நல்ல மாற்றம், அரசியல் ரீதியான விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு, சில்வர், அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு போய் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு, ஒரு லாபத்தை பெற்று வருகிறது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய வயதினர் பார்த்தீங்கன்னா படிப்புல கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். என்ன படிக்கணுங்கிறது உத்வேகம் கிடைக்கிறது. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் எதிர்பார்க்குறவங்க கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வர்றது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, அடுத்தது நம்ம மேல் படிப்புக்காக நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது, அது மாதிரி நல்ல பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் உண்டு. ஸோ என்னதான் 6ஆம் இடத்துல இப்போ புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இருக்கிறாரேன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது குரு. இதே குரு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வராமல் மிதுனத்திலே இருந்திருந்தாருன்னா அது ஒரு மாதிரியான ஒரு போக்கு தான். பட் குருவின் பார்வை பெறுவதனால அது நல்ல விஷயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு 6ஆம் வீட்டு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஆயத்தமா இருந்து அதில் முழு பலனை அனுபவிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்களாம் இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்லா லாபம் பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ரியல் எஸ்டேட் லைன்ல இருக்கிறவங்க, மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு திடீர் பிராணம் போகக்கூடிய அமைப்பு, நார்த் இந்தியா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அது மாதிரி அம்மா மூலமாக, தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் இருக்குங்க. இது நல்லாவே நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த தசை உங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார், இதெல்லாம் வைத்து இப்போ நாம் சொன்ன அந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னமே துல்லியமான பலன்கள் எடுத்து
எந்த நேரத்தில் எப்படி எந்த செயல்கள் செய்ய வேண்டும், எந்த நேரத்தை நம்ம எது அவாய்ட் பண்ணணும், எது மாதிரி growth ஃபேஸ் எப்போ வருது, எப்போ வந்து மீடியமான ஃபேஸ் வருது, எப்போ வந்து நம்ம முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது, நம்ம புதிய புதிய மாற்றங்கள் பண்ணாமல் கொஞ்சம் சர்வைவலில் போகக்கூடிய நல்லது, எந்த டைமில் நம்ம வந்து மாறணும், ஜாப் சேஞ்ச், ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணுறது, கண்ட்ரி மாறுறது, தொழில் விருத்தி பண்ணுறது, கடன் எப்போ அடைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து பார்த்து இந்த நம்ம சொன்ன அந்த கோச்சார் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், இந்திய வேத ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவத்தில் அப்ளை பண்ணி நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது, அது இந்த கோச்சார் அமைப்பும் தசாபுக்தியில் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அனாவசியமான சில விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்ம கர்மாவுக்கு இணங்க ஒரு செயல்களை செய்து எளிதில் நாம் வெற்றி பெற முடியும். இந்த வேத ஜோதிடத்தை எந்த நேரத்தில் நமக்கு கிளாரிட்டி இல்லையோ அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் மேப் வந்து நமக்கு எப்படி நமக்கு உதவுதோ, நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக நம்ம போய் சேரும் வழி எப்படி இருக்குது, நம்மளுடைய விஷயங்கள் ரூட் என்னங்கிறது தெரியுதோ, அதே மாதிரி உங்கள் கர்மா என்ன, உங்களுக்கு எது வந்து பாக்கியமாக இருக்குது, நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தெரிந்ததுன்னா தேவையற்ற செயல்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பணவரைகள், தேவையற்ற முயற்சிகள் செய்யாமல் தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்து பொறுமையாக இருந்து அதிக அலைச்சல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் செய்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதுல வந்து கோச்சார் அமைப்புங்கிற நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். இதுல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பொறுத்து எந்த லக்னம், எந்த ராசி, எந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதியோட தசையில தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியா இருந்தீங்கன்னா சந்திர திசை தான் முதல் திசை. அதே ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா முழுசா ஒரு 8-9 வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திர திசைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய திசை செவ்வாய் ராகு திசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே வந்து 4வது பாதத்துல ரோகிணி நட்சத்திரம் இருந்தீங்கன்னா சந்திர திசை 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய செவ்வாய் ராகு குரு திசைகள் எப்படி இருக்கிறது உங்க லக்னத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ராசி நட்சத்திரத்தையும் கொடுத்து லக்னத்தையும் கொடுத்து உங்க கர்மா அப்படிதான் செயல்பட போகிறதுங்கிறதை நாம ஜாதகத்தில் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.